மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக அரசின் வரி வருவாயில் 73.5% வணிவரித்துறை மூலமாகவும் 14% பதிவுத்துறை மூலமாகவும் பெறப்பட்டு அரசுக்கு வரும் வருவாயில 87.5% வருவாயை ஈட்டித் தரும் துறை பெருமைமிகு துறைகளாக வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை உள்ளன. கழக அரசு பொறுப்பேற்ற போது ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை 10,602 கோடியை சேர்த்து 96,471 கோடி ரூபாயாக இருந்த வணிக வரித்துறையின் வருவாய் 2021-22 நிதியாண்டில் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை 7,736 கோடி ரூபாயை சேர்த்து 1,05,093 கோடி ரூபாயாக உயர்ந்தது. அதுவே 2022-23 நிதியாண்டில் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 16,215 கோடி ரூபாயை சேர்த்து 1,33,650 கோடி ரூபாயாக வருவாய் ஈட்டப்பட்டது. மேலும் 2023-24 ஆண்டு நிதியாண்டிலே 30/6/2022 பின்னர் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை ஒன்றிய அரசால் நிறுத்தப்பட்ட நிலையிலும் வணிக வரித்துறை தனது தொடர் முயற்சிகளின் மூலம் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 4,574 கோடி ரூபாயை சேர்த்து 1,30,550 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது. இந்த வகையில் கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த 3 ஆண்டுகளில் வணிக வரித்துறையானது திரளாக 3,69,323 கோடி ரூபாய் வரி வருவாயை ஈட்டியுள்ளது. கழக அரசு பொறுப்பேற்ற போது 10,643 கோடி ரூபாயை இருந்த பத்திரப்பதிவுத்துறையினுடைய வருவாய் 2021-22 நிதியாண்டில் கூடுதலாக 3,270 கோடி ரூபாய் ஈட்டியதால் அந்த ஆண்டின் மொத்த வருவாய் 13,913 கோடி ரூபாயாக உயர்ந்தது. 2022-23 நிதியாண்டில் 2020-21 ஆண்டை விட கூடுதலாக 6,684 கோடி ஈட்டியதால் 17,297 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. மேலும் 2023-24 நிதியாண்டில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட போதிலும் 2021-21 ஆண்டை விட 8,182 கோடி கூடுதலாக ஈட்டியதால் கடந்த ஆண்டில் பதிவுத்துறையினுடைய வருவாய் 18,825 கோடியாக உயர்ந்தது. இவ்வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் திரளாக 50,336 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி பதிவுத்துறை சாதனை படைத்துள்ளது. இவ்வாறாக கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த 3 ஆண்டுகளில் வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் சேர்த்து மொத்தமாக 4,19,350 கோடி ரூபாய் வரி வருவாய் ஈட்டி வரலாறு சாதனை படைத்துள்ளன. இவ்வாறு துறைகளில் வசூலிக்கப்படும் இந்த வருவாய் பங்களிப்பானது தமிழ்நாடு அரசு புதுமையான பல திட்டங்களை செயல்படுத்தி மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் ஆதாரமாக உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணிக வரித்துறை பல்வேறு திறம்பட்ட வரி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்வதன் மாநிலத்தின் நிதி ஆதாரங்களை திரட்டுவதில் முன்னோடியாக விளங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் வணிக வரித்துறையிலே முன்னெடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளின் வாயிலாக தற்போது வரி வருவாய் வசூலில் சிறப்பான வளர்ச்சியை கண்டுள்ளது. இதன் பலனாக 2023-24 ஆண்டில் மாநில சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் மாநில வரம்பிற்குள்ளான வரி செலுத்துவோர் தாக்கல் செய்துள்ள மாதாந்திர வரி விவர அறிக்கைகளின் செலுத்திய வரித்தொகை மட்டுமல்லாமல் 2,601.57 கோடி ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டு 10.98% பங்களிக்கப்பட்டுள்ளது. வரி வசூலில் முதன்மை துறையாக இருந்த போதிலும் வணிக வரித்துறையின் மொத்த நிர்வாக செலவினது இத்துறையின் வருவாயில் 6% குறைவாக தொடர்ந்து இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2020-21 ஆண்டில் மொத்த வருவாயிலே 0.4848% இருந்த நிர்வாக செலவினம்
தற்போது 2023-24 ஆண்டில் 0.38% குறைந்துள்ளது. 1/7/2017 முதல் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் பதிவு திருப்புத் தொகை, வரி விவர அறிக்கைகள் தாக்கல் செய்வதை கண்காணித்தல், வரி விவர அறிக்கைகளின் கூர்ந்தாய்வு, வரி விதிப்பு மற்றும் வருவாய் நிலுவைகளை வசூல் செய்தல் போன்ற முக்கிய பணிகளிலே வணிக வரித்துறை அதிகம் கவனம் செலுத்தி வருகிறது. நுண்ணறி பிரிவின் ஆய்வுக்குழுக்கள் மற்றும் சுற்றுப்படைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், புதிய வரி ஆய்வுக்குழு மற்றும் தணிக்கை குழுக்களை உருவாக்குதல், பணித்தரம் உயர்த்தப்பட்ட வரி வசூல் ஆய்வாளர்கள் மூலம் வரி வருவாயை உயர்த்துதல், தர பகுப்பாய்வு தீர்வு சேவைகளை வழங்குவதற்காக ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தை IIT ஈடுபடுத்துதல் போன்ற நல்ல பல திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதன் பயனாக வணிக வரித்துறையில் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டது. நுண்ணறி பிரிவின் ஆய்வு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சரக்குகள் வழங்காமல் விலைப்பட்டியல் மட்டுமே வழங்கிய 411 போலி பட்டியலை வணிகர்களை கண்டறியப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முகவரியில் இல்லாதவை என கண்டறியப்பட்ட நிறுவனங்களின் பதிவுச் சான்றுகள் உடனடியாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டதுடன் பயனாளிகள் பெற்ற உள்ளீட்டு வரி வரவினை மீட்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் போலி பட்டியல் வணிகம் செய்ததாக கண்டறியப்பட்ட 2 இனங்களின் தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவை வரி சட்டம் 2017 பிரிவு 132 கீழ் வழக்கு தொடர ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நுண்ணறி பிரிவில் சுற்றுமுறைகளின் எண்ணிக்கை 55 இருந்து 100 உயர்த்தப்பட்டது. மேலும் 100 புதிய வாகனங்கள் மற்றும் கையடக்க அலகுகள் இந்த சுற்றுப்படைகளுக்கு வழங்கப்பட்டது. சுற்றுப்படைகளின் மேம்படுத்தியதன் விளைவாக 2020-21 ஆண்டில் சுற்றுப்படைகளால் வசூலிக்கப்பட்ட வருவாயான ரூபாய் 11.69 கோடியுடன் ஒப்பிடுகையில் 2021-22 ஆண்டில் வசூலிக்கப்பட்ட ரூபாய் 73.22 கோடி வருவாயில் கூடுதலாக ரூபாய் 61.53 கோடியும் 2022-23 ஆண்டிலே வசூலிக்கப்பட்ட ரூபாய் 222.49 கோடி வருவாயில் கூடுதலாக ரூபாய் 210.80 கோடியும் 2023-24 ஆண்டில் வசூலிக்கப்பட்ட ரூபாய் 238.94 கோடி வருவாயில் கூடுதலாக ரூபாய் 227.25 கோடியும் திரளாக கடந்த 3 ஆண்டுகளில் ஆக மொத்தம் 499.58 கோடி ரூபாய் வருவாய் சுற்றுப்படைகளால் கூடுதலாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. ஆய்வுக்குழுக்களின் எண்ணிக்கை 52 இருந்து 100 அதிகரித்து ஆய்வுகளின் தரத்தில் கவனம் செலுத்தியதன் விளைவாக ரூபாய் 585.90 கோடி கூடுதலாக வசூலிக்கப்பட்டுள்ளது. 1/7/2017 முதல் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் தணிக்கை நடவடிக்கைகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருந்ததால் 5/7/2023 முதல் தணிக்கை பிரிவு ஒன்று தனியாக உருவாக்கப்பட்டது. உதவியாளர் பணி நிலையிலிருந்து பணித்தரம் உயர்த்தப்பட்ட துணை மாநில வரி அலுவலர்கள் மற்றும் மாநில வரி அலுவலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட 60 தணிக்கை குழுக்களை கொண்ட தணிக்கை பிரிவால் 159.85 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது. மேலும் உதவியாளர் பணி நிலையிலிருந்து துணை மாநில வரி அலுவலர்களாக பணித்தரம் உயர்த்தப்பட்ட 388 வரி வசூல் ஆய்வாளர்கள் மூலம் 2024 ஆண்டில் பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய 2 மாதங்களில் மட்டும் 250.76 கோடி ரூபாய் வரி நிலுவைத் தொகை வசூல் செய்யப்பட்டது. வருவாய் ஆதாரங்களை ஆய்வு செய்திடவும், வரி ஏய்ப்பு நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்திடவும் வரி ஆய்வுக்குழு 30/12/2022 உருவாக்கப்பட்டது. இக்குழு IGST செட்டில்மெண்டை, அதாவது ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி தீர்வை பகுப்பாய்வு செய்ததில் மார்ச் 2024 கூடுதலாக 510.09 கோடி ரூபாய் IGST வரி தீர்வு மாநிலத்திற்கு பெறப்பட்டது. வரி இழப்பை ஆய்வு செய்து வருவாய் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான தர பகுப்பாய்வு தீர்வு சேவைகளை வழங்குவதற்கான ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்துடன் வணிக வரித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இந்நிறுவனம் 7/12/2023 முதல் 3 ஆண்டுகளுக்கு சேவைகளை வழங்கும். 2018-2019 ஆண்டு வரி விதிப்பு ஆண்டிற்கு இந்நிறுவனம் மேற்கொண்ட கூர்ந்தாய்வு மூலம்
7/12/2023 முதல் 31/3/2024 வரையிலான சுமார் 4 மாதங்களிலே 102 கோடி ரூபாய் வருவாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. தலைவர் கலைஞர் அவர்களால் வணிக பெருமக்களின் நலனிற்காக நாட்டிலே முன்னோடியாக வணிக நல வாரியத்தை தோற்றுவித்து அதன் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. வணிகர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை செம்மையாக கொண்டு சேர்த்திருப்பதற்கு ஏதுவாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2023-24 ஆண்டில் வணிகர் நல வாரியத்தில் அலுவல் சாரா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 20 30 உயர்த்தியுள்ளார்கள். வணிக நல வாரியம் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் மூலம் மொத்தம் 8882 உறுப்பினர்கள் பயன்பெற்றுள்ளனர். தற்போது தமிழ்நாடு வணிக நல வாரியத்தில் 88,216 வணிக உறுப்பினர்கள் பதிவு செய்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு இறுதியில் மிக்சாம் புயல் பாதிப்பு மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரில் உள்ள வணிகர்களுக்கு தாமத கட்டணம் மற்றும் வட்டி இல்லாமல் படிவம் GSTR திருப்பி வரி விவர அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 27/12/2023 வரை நீடிக்கப்பட்டது. அதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் விருதுநகரில் உள்ள வணிகர்களுக்கு தாமத கட்டணம் மற்றும் வட்டியின்றி படிவம் GSTR திருப்பி வரி விவர அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 10/1/2024 வரை நீடிக்கப்பட்டது. மேற்கண்ட 9 மாவட்டங்களில் உள்ள வணிகர்களுக்கு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் 2022-23 ஆண்டிற்கான வருடாந்திர வரி விவர அறிக்கை தாமத கட்டணமின்றி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 10/1/2024 வரை நீடிக்கப்பட்டது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள வணிகர்களுக்கு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டம் 2006 படி 2022-23 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கை WW படிவத்தில் தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 31/1/2024 வரை நீடிக்கப்பட்டது. வரி செலுத்துவோர் எளிய முறையில் வணிகம் செய்வதை வணிக வரித்துறை ஊக்குவிக்கிறது. இதன் தொடர்ச்சியாக சரக்குகள் மற்றும் சேவை வரியின் கீழே பதிவு அறிக்கைகள் தாக்கல் செய்தல், வரி செலுத்துதல், திருப்பு தொகை பெறுதல் போன்ற வரி செலுத்துவது தொடர்பான பல வகையான வணிக நடவடிக்கைகளை இணைய வழியாகவே மேற்கொள்ள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மின்னணு முறையிலே வரி செலுத்துவது குறித்து சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக தனியாக ஒரு கட்டணமில்லா மாநில உதவி மையம் செயல்பட்டு வருகிறது. மேலும் வரி செலுத்துவோர் வரி அறிக்கைகள் தாக்கல் செய்வதிலே உதவுவதற்காக கட்டணமில்லா சேவை மையம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் செயல்பட்டு வருகிறது. வரி செலுத்துவோர் அறிக்கைகளை தாமதமாக தாக்கல் செய்வதை தடுக்கும் வகையில் ஒரு புதிய அவுட்பாண்ட் கால் சென்டர் துவக்கப்பட்டு தமிழ்நாடு மின் ஆளுமை முகாமையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அதிக பணியாளர்கள் துறையின் உயர் பணிகளிலே ஈடுபடுத்துவது வண்ணம் 2023-24 ஆண்டிலே நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வுகள் துறையின் பல்வேறு நிலைகளில் உத்தரவிடப்பட்டு 6 கூடுதல் ஆணையாளர்கள், 23 இணை ஆணையாளர்கள், 76 துணை ஆணையாளர்கள், 96 உதவி ஆணையாளர்கள், 296 மாநில வரி அலுவலர்கள் மற்றும் 975 துணை மாநில அலுவலர்கள் ஆகியோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2024-25 ஆண்டிலும் வணிகர் நலனை கருத்தில் கொள்ளும் அதே சமயத்தில் அரசுக்கு வருவாய் அதிகமாக ஈட்டித் தருவதிலும் வணிக வரித்துறை உரிய பங்களிப்பை தந்து சிறப்பாக செயல்படும் என்ற உறுதியை இம்மாமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரப்பதிவுத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரப்பதிவுத்துறையானது அரசுக்கு வரும் மொத்த வருவாயில் 14% அளித்து வருவாய் ஈட்டும் துறைகளிலே 2ஆம் இடத்தில் உள்ளது என்பதை அனைவரும் அறிவோம். கழகர் என்னைய பார்த்து பேசுங்க, என்னைய பார்த்து பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு தெரியுது. நீங்க என்னைய பார்த்து கழக அரசு பதவியேற்றவுடன் பத்திரப்பதிவுத்துறையின் சேவை மக்களுக்கேற்ற வகையிலே எளிதாகவும் வெளிப்படை தன்மையுடனும் மாற்றியமைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இட்ட உத்தரவை தாங்கள் சிறந்தாழ்ந்து ஏற்றுக்கொண்டு அதனை நிறைவேற்றும் வகையிலே பதிவுத்துறையின் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த நிதியாண்டிலே பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலாவதாக பொதுமக்கள் பதிவு செய்திடும் ஆவணங்களை முறையாக பாதுகாத்திடவும் எந்தவித மோசடிகளுக்கும் இடமளிக்காமல் உறுதி செய்திடவும் நம்பிக்கை இணையம் தொழில்நுட்பமானது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி முதல் கட்டமாக 1/5/2023 முதல் பதிவு செய்யப்பட்ட அனைத்து டிஜிட்டல் ஆவணங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த முறையின் கீழ்
மின்னணு மயமாக்கப்பட்ட ஆவணங்களின் பதிவு நேரம் குறித்து முத்திரைகள் இருப்பதால் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் உண்மைத்தன்மை திருத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மோசடிகளுக்கு இடமளிக்காமல் பதிவு ஆவணங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. மேலும் சார்பதிவு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யும் விதமாக ஐபி கேமரா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சார்பதிவு அலுவலகத்தில் உள்ள பதிவறைகளில் வெளிநபர் நடமாட்டம் மற்றும் பதிவுகளில் சேதப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்காக கூடுதலாக 2 ஐபி கேமராக்கள் பொருத்தப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவண பதிவிற்காக வரும் பொதுமக்கள் பதிவிற்கு தங்களுடைய வரிசை முறையினை வெளிப்படையாக அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுடைய பெயர் மற்றும் வில்லை எண் டோக்கன் நம்பர் காட்சிப்படுத்தப்பட்டு ஒளிபெருக்கி மூலம் அழைக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று இந்த மாமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு இத்திட்டம் 3.32 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பதவிக்கு வரும் பொதுமக்கள் வில்லை எண் அடிப்படையில் தங்களுடைய வரிசை முறையினை எளிதில் அறிந்து கொள்ள முடிகிறது. கணினிமயமாக்கம் காலத்திற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை பொதுமக்கள் எளிதில் பெற்றுக்கொள்ளும் வகையில பத்திரப்பதிவுத்துறை தொடங்கப்பட்ட 1865 ஆண்டு முதல் 5/7/2009 வரை பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களுக்கும் ஸ்கேன் செய்யப்பட்டு மத்திய சேவையத்திற்காக மாற்றப்பட்டது. 1865 ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் சான்றிட்ட நகல் இணைய வழியில் வழங்கும் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 17/2/2024 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டம் தொடங்கி வைத்த முதல் நாலது தேதி வரை ஏறத்தாழ 2.52 லட்சம் நகல்கள் பொதுமக்களுக்கு கணினி வாயிலாக வழங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகின்றனர். சொத்து பதிவில் வில்லங்க சான்று என்பது மிகவும் முக்கியமானது. பொதுமக்கள் நலன் கருதி பத்திரப்பதிவு முடிந்த மறுநாளே சொத்துக்களை எழுதி வருபவரின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி SMS மூலமாக சொத்தின் வில்லங்க சான்று விவரங்கள் அனுப்பும் திட்டம் 19/2/2024 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்கள் கைபேசியில் பெறும் குறுஞ்செய்தி மூலம் வில்லங்க சான்றினை விவரங்களை பதிவிறக்கம் செய்து சரிபார்த்துக் கொள்ளலாம். மேலும் அசல் பத்திரத்தை ஒப்பிட்டு பார்த்து வில்லங்க சான்றில் ஏதேனும் திருத்தங்கள் தேவைப்பட்டால் அதனை உடனடியாக இணையவழியில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இணையவழி பதிவு செயல்முறையின் பணிகளை மேலும் விரிவுபடுத்தும் விதமாக வில்லங்க சான்று மற்றும் திருமண பதிவு சான்றில் திருத்தங்கள் ஏதேனும் தேவைப்படும் நேர்வுகளில் எங்கிருந்தாலும் இணைய வழியாக திருத்தம் கோரும் வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இணைய வழியில திருத்தங்கள் கோரி பதிவு செய்த பிறகு தொடர்புடைய சார்பதிவாளர் அதனை கூர்ந்தாய்வு செய்து மாவட்ட பதிவாளர் அல்லது பதிவுத்துறை தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்புவார். அவர்களின் ஒப்புதலுக்கு பிறகு அந்த திருத்தங்கள் சான்றிதழ்களில் உடனடியாக பிரதிபலிக்கும். இந்த முயற்சியின் முக்கிய அம்சம் என்னவென்றால் பொதுமக்கள் சார்பதிவு அலுவலகத்திற்கு நேரடியாக வருவதை தவிர்ப்பதோடு அவர்களின் பயண செலவு மற்றும் நேரத்தை குறைப்பதாகும். அடுத்த தலைமுறைக்கு கணினிமயமாக்கல் வரிசையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஸ்டார் 2.0 திட்டத்தின் மறுசீரமைப்பாக புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஸ்டார் 3.0 திட்டம் செயல்படுத்த உள்ளது. அத்திட்டத்திற்கான ஆலோசகரை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தேர்வு செய்துள்ளது. இப்பணி தொடர்பான ஒப்பந்த புள்ளி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஸ்டார் 3.0 திட்டத்தின் மூலமாக பதவிக்கு வரும்போது மக்களின் நலனை மையமாக கொண்டு தற்போதைய காலகட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு சிறப்பு அம்சங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த இந்த அரசு உறுதி கொண்டு இருக்கிறது. அரசு புறம்போக்கு நிலங்கள், இந்து சமய அறநிலைத்துறை, வக்ஃப் போர்டு, உள்ளாட்சி அமைப்பு ஆகியவற்றிற்கு சொந்தமான நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் இதர தடை செய்யப்பட்ட நிலங்கள் தொடர்பான மோசடி பதிவுகளை ஆரம்ப நிலையிலே தடுத்தும் வகையில் கணினியில் மென்பொருள் ஒன்று உருவாக்கப்பட்டது. பதிவுத்துறையின் மென்பொருள் வருவாய்த்துறையின் தமிழ்நிலம் மென்பொருளோடு நிகழ்வு நேரத்தில் விவரங்கள் ஒப்பிட்டு சரிபார்ப்பதோடு இவை பதிவிற்கு தடை செய்யப்பட்ட நிலங்கள் என தெரிவிப்பதுடன் ஆவணப்பதிவு மேற்கொள்ள டோக்கன் வழங்குவதையும் அனுமதிக்காது.
இவ்வாறு தடை செய்யப்பட்ட நிலங்கள் பதிவு செய்யப்படுவதை தடுக்கும் இத்திட்டம் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. கடந்த 3 வருடங்களில் மட்டும் பதிவுத்துறைக்காக 3 மாவட்ட பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் மற்றும் 24 சார் பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் 33.73 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 76 சார் பதிவு அலுவலகங்கள் 145.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டும் பணிகள் பல்வேறு நிலையில் நடைபெற்று வருகின்றன. பதிவுத்துறையின் சேவைகள் தொடர்பான தெளிவுரைகள், பதிவு குறித்து விவரங்கள் ஆகியவற்றை யூடியூப் காணொளி, வாட்ஸ்அப் மூலம் வழங்கிட முடிவு செய்யப்பட்டு பதிவுத்துறையின் இணையதளத்தில் இத்தகைய சேவைகளை விளக்கும் காணொளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் அரசுக்கு வரும் வருவாயை ஈட்டித் தருவதிலே முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் இத்துறையின் நடவடிக்கைகள் மேலும் மெருகேற்றி இன்னமும் கூடுதல் வரி வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் கழக அரசு முனைப்புடன் உள்ளது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் இந்த ஆண்டு எடுக்கப்பட்டுள்ள பல்வேறு சிறப்பு நடவடிக்கையின் மூலம் இதுவரை இல்லாத அளவில் வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் கடந்த ஆண்டுகளில் வருவாய் ஈட்டிய அதே சரித்திரத்தை தொடர் சரித்திரமாக்கிவிடும் வகையில் செயல்படும் என்பதனை மீண்டும் ஆணித்தரமாக உறுதிபட இம்மாமன்றத்தில் பதிவு செய்து கொண்டு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை தொடர்பான புதிய அறிவிப்புகள் வெளியிடுகிறேன். அப்படியே பதிவு பண்ணிடணுமா, வாசிக்கணுமா? என்னடா அப்படியே பதிவு பண்ணிடலாமா? மாண்புமிகு நம்முடைய ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே அடுக்குமாடு குடியிருப்புகளுக்கு கூட்டு மதிப்பு காம்போசிட்டிவ் வேல்யூ பற்றி பேசினார்கள். அது பற்றி எனது விளக்கத்தினை அளிக்க விரும்புகிறேன். ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் திட்டங்களை பொறுத்து அந்நிறுவனங்களால் கூட்டு மதிப்பு பிரிபடாத அடிமனை மதிப்பு மற்றும் கட்டடமனையை அடிப்படையிலேயே சதுரடி விதத்தில் குறிப்பிட்டு விளம்பரப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆனாலும் 1/12/2023 முன்னர் அடுக்குமாடி குடியிருப்புகளை பொறுத்து முதல் விற்பனை ஆவணத்தின் பிரிபடாத யூடிஎஸ் அடிமனை மட்டுமே குறிப்பிட்டு பதிவு செய்யப்பட்டது. கட்டடத்தை பொறுத்து தனியாக ஒரு கட்டுமான உடன்படிக்கை ஆவணம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் மட்டுமே பதிவு செய்யப்பட்டது. பொதுமக்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் அமைந்துள்ள கட்டடத்தை சேர்த்து கட்டுமான நிறுவனத்திலிருந்து கிரயம் பெற்றாலும் கட்டடத்தை பொறுத்து விற்பனை ஆவணம் கிடைக்கப்பெறாமலும் அதனை கட்டடத்தின் மீது புதிய அடுக்குமாடி வீட்டுமனை வாங்குவதற்கு எந்தவித சட்டப்பூர்வமான உரிமையும் ஏற்படாமல் இருந்து வந்தது. இது போன்ற இரு ஆவணங்களை பதிவு செய்யும் முறை தமிழ்நாட்டினை தவிர வேறு எந்த மாநிலங்களிலும் பின்பற்றப்படுவதில்லை. எனவே அரசால் 1/12/2023 முதல் அடிநிலம் மற்றும் கட்டடத்திற்கான மதிப்பை சேர்த்து கூட்டு மதிப்பு அடிப்படையில் விற்பனை ஆவணம் பதிவு செய்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையினை பொதுமக்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினை குறைத்திடும் நோக்கத்தில் அரசால் குறைந்த வருவாய் பிரிவினருக்காக ரூபாய் 50 லட்சத்திற்கு கீழான விற்பனை ஆவணங்களுக்கு முத்திரை தீர்வை 7% 4%, ரூபாய் 50 லட்சத்துக்கு முதல் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள விற்பனை ஆவணங்களுக்கு முத்திரை தீர்வை 7% 5% குறைக்கப்பட்டு தற்போது பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த கூட்டு மதிப்பு முறையினால் வீடு வாங்குபவர்களின் சட்டப்பூர்வமான உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே இந்த நடைமுறையினை எதிர்த்து இதே ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் கர்நாடகத்தில் அவர்கள் செயல்படுத்தும் இத்திட்டத்திற்கு மேற்கூறிய கூட்டு மதிப்பினை எதிர்க்கவில்லை. அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுமான நிறுவனங்களால் நிலத்தை கிரயம் பெற்றோர் அல்லது நில உரிமையாளர்களிடமிருந்து ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டோர் கட்டடத்தை கட்டி விற்பனை செய்யப்படுகின்றனர். கட்டடத்தை கிரயம் பெறும் பொதுமக்கள் அதற்காக கிரய பத்திரத்தை கட்டுமான நிறுவனங்களிடமிருந்து எழுது வாங்குவதே ரெரா மற்றும் ஜிஎஸ்டி சட்டங்களுக்கு உட்பட்ட செயலாகும். மேலும் இந்த புதிய முறையால் பத்திரப்பதிவுகள் எண்ணிக்கை குறையவில்லை என்பதையும் மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த மானிய கோரிக்கைகளில் 3 அமைச்சர் முடிச்சுட்டேன். பதிவு பண்ணிட்டு பண்ணிடலாமான்னு கேட்க
அறிவிப்புகளை பதிவு ஒரே ஒரு பண்ணிருக்கேன். ரெண்டு நிமிஷம். பிற வெட்டு தீர்மானங்கள் எல்லாம் பேசியிருக்கேன் இந்த ரெண்டு நிமிஷம். பேசியிருக்கேன். இந்த மானிய கோரிக்கைகளில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய விவாதத்தில் கூறிய பெரும்பாலான கருத்துக்கள் எனது பதிலுரையில் உரிய விளக்கங்கள் இடம்பெற்றிருக்கும் என்று நான் கருதுகிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் கூறிய பிற கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று அவற்றை நன்கு பரிசீலித்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் கோரிக்கைகள் குறித்து எனது பதிலுரை விளக்கங்கள் உள்ளதால் பதிலுரையை ஏற்று வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு உறுப்பினர் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்புகள். 1. வணிகவரித்துறை அலுவலகங்களின் பணி செயல்பாடுகள் ரூபாய் 5.48 கோடி செலவில் செயல்படுத்தப்படும். 2. வணிகவரித்துறையில் உள்ள 7 மண்டல பயிற்சி மையங்களில் கணினி வழி பயிற்சி வழங்குவதற்கு தேவையான கணினி உபகரணங்கள் ரூபாய் 4.93 கோடி செலவில் கொள்முதல் செய்யப்படும். 3. கடலூர் கோட்டத்திற்கு பழமையான நிலையில் உள்ள கடலூர் ஒருங்கிணைந்த வணிகவரி கட்டிடத்தின் இடித்து புதிய வணிகவரி கட்டிடம் ரூபாய் 23 கோடி செலவில் கட்டப்படும். 4. திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட அலுவலர்களுக்கு புதிய ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடம் ரூபாய் 22 கோடி செலவில் கட்டப்படும். 5. சேலத்தில் உள்ள ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டட வளாகத்தில் சேலம் நுண்ணறிப்பு கோட்டத்திற்கு புதிய கட்டடம் ரூபாய் 9.84 கோடி செலவில் கட்டப்படும். 6. சேலம் கோட்டத்திற்கு 3 வரி விதிப்பு வட்டங்களும் ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடம் ரூபாய் 6 கோடி செலவில் கட்டப்படும். 7. மதுரை கோட்டத்திற்கு பழமையான நிலையில் உள்ள வணிக வரி வளாக இணைப்பு கட்டடத்தினை இடித்து புதிய வணிக வரி அலுவலக கட்டடம் ரூபாய் 6.30 கோடி செலவில் கட்டப்படும். 8. மதுரை கோட்டத்திற்கு தேனியில் ஒருங்கிணைந்த வணிக வளாக அலுவலக கட்டடம் 6.30 கோடி செலவில் கட்டப்படும். விருதுநகர் கோட்டத்திற்கு உட்பட்ட அலுவலகங்களுக்கு விருதுநகர் நுண்ணறிவு கோட்ட ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடத்தில் கூடுதல் தளங்கள் ரூபாய் 4.6 கோடி செலவில் கட்டப்படும். காஞ்சிபுரம் கோட்டத்திற்கு உட்பட்ட அலுவலகங்கள் காஞ்சிபுரத்தில் புதிய ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடம் ரூபாய் 4.20 கோடி செலவில் கட்டப்படும். 11. மதுரையில் உள்ள பிராந்திய கோட்ட வணிக வரி பணியாளர் பயிற்சி நிலைய கட்டடம் ரூபாய் 3.29 கோடி செலவில் புனரமைக்கப்பட்டு அக்கட்டடத்துக்கு கூடுதலாக ஒரு தளம் அமைக்கப்படும். 12. வேலூர் கோட்டத்திற்கு உட்பட்ட ஆம்பூர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் புதிய வணிக வரி அலுவலக கட்டடம் ரூபாய் 1.70 கோடி செலவில் கட்டப்படும். 13. திருச்சி கோட்டத்திற்கு உட்பட்ட அறந்தாங்கி மாநில வரி அலுவலகத்திற்கு புதிய வணிக வரி அலுவலக கட்டடம் ரூபாய் 1.52 கோடி செலவில் கட்டப்படும். 14. விருதுநகர் கோட்டத்திற்கு பரமக்குடி மாநில வரி அலுவலர் அலுவலகத்திற்கு புதிய வணிக வரி அலுவலக கட்டடம் ரூபாய் 1.38 கோடி செலவில் கட்டப்படும். 15. சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா பவளவிழா நினைவு இணைப்பு கட்டடத்தில் இயங்கி வரும் 2 மின் தூக்கிகள் ரூபாய் 59 லட்சம் செலவில் புதுப்பிக்கப்படும். 16. ஈரோடு கோட்டத்திற்கு உட்பட்ட கரூர் ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடத்தில் பராமரிப்பு பணிகள் ரூபாய் 26 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும். பதிவுத்துறை ரூபாய் 100 கோடி செலவில் 36 புதிய பதிவுத்துறை அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும். கும்பகோணம் மற்றும் விருத்தாச்சலம் புதிய மாவட்டங்களில் மாவட்ட பதிவாளர் தணிக்கை பணி அமைப்புகள் உருவாக்குதல். பணிப்பளு மிகுந்த சார்பதிவு அலுவலகங்களை பிரித்து புதியதாக 7 சார்பதிவாளர் அலுவலகங்கள் தோற்றுவிக்கப்படும். 20. பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு லேன் இணைப்பு ஏற்படுத்தப்படும். 21. தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் பொதுப்பணித்துறையில் இருந்து பகலாண்மையில் நியமனம் செய்யப்பட்ட உதவி செய்யப்பொறியாளர் ஆகியோருக்கு புதிய வாகனம் வழங்கப்படும். 22. அரசு கட்டடங்களில் இயங்கி வரும் சார்பதிவு அலுவலகங்களை கட்டமைப்புகள் நவீனப்படுத்தப்படும். 23. சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள பாரம்பரியம் கட்டிடத்தில் பதிவுத்துறைக்கு நவீன கூட்ட அரங்கம் மற்றும் அருட்காட்சியம் அமைக்கப்படும். நன்றி.